இன்றைய ஞாயிறு ஆராதனைக்கிலே நாங்கள் செல்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, எங்களை உம்மட்டும் வழி நடத்தி வந்தீங்கப்பா, எங்களோடு கூட இருந்திருக்கிறீங்கப்பா, எங்களோட தேவைகள் எல்லாம் சந்தித்திருக்கீங்க கர்த்தாவே. அப்பா, நாங்கள் செம்மையான வழியிலே நடக்க வேண்டும் என்று கேட்ட பொழுதெல்லாம் அப்பா எங்களை வழி நடத்தியிருக்கிறீங்கப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம் அப்பா. தாவீது ஜெபித்தது போல் அப்பா நாங்களும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் செம்மையான வழியிலே நடக்கும்படி உமது பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவாராக. தகப்பனே, இந்த நேரத்திலும் அப்பா நாங்கள் குற்றம் குறை உள்ளவர்கள், எங்களுடைய இருதயங்களிலே மாசு உள்ளது கர்த்தாவே. அப்பா, எங்களுடைய இருதயங்கள் திருக்குள்ள வேண்டும் என்று நாங்கள் அறிவோம் கர்த்தாவே. அப்படியே எங்களுடைய இருதயங்களில் இருக்கிற அப்பா அசுத்தங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பார்த்து கொண்டு வருகிறோம் சுவாமி. தகப்பனே, எங்களை தயவாய் எங்களை மன்னித்தருளுங்கப்பா. எங்களை மன்னித்து உங்களுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தினாலே மீண்டும் ஒரு முறை எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தமான இருதயத்தோட இந்த ஆராதனையை நாங்கள் உமக்கு எடுக்க எங்களை கிருபை செய்யுங்கப்பா. இந்த ஆராதனையிலே நடக்கிற ஒவ்வொரு பகுதியையும் ஆசீர்வதித்து தேருங்கப்பா. உம்முடைய சமூகங்கள் மத்தியிலே இருக்கட்டுமாப்பா. உம்முடைய பிரசன்னம் உங்களோட கூட இருந்து எங்களை வழி நடத்தணுமாப்பா. எல்லாவற்றையும் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள தேவனே. ஆமேன், ஆமேன். நாங்கள் வாசிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கீதம் 103வது சங்கீதம். 103வது சங்கீதம் பழைய பாட்டு புஸ்தகத்தில் 733வது பக்கத்திலே இருக்கிறது. சால்மனா 103 எடுத்து விட்டீர்களா? வளமை போல முதலாவது வசனத்தை நான் வாசிப்பேன், இரண்டாவது வசனத்தை என்னுடைய சிறார்கள் நோவிஜியின் மொழியில் வாசிப்பார்கள், மூன்றாவது வசனத்தை சபையோரை நீங்கள் வாசியுங்கள், நான்காவது வசனத்தை மறுபடியுமாக நான் வாசிப்பேன். இப்படியாக 103வது சங்கீதம் முதலாவது வசனத்தில் இருந்து அங்கே 22 வசனங்கள் இருக்கின்றன. 22 வசனம் வரை நாங்கள் வாசிப்போம். எல்லாரும் ஆயத்தமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரங்களுக்கு தக்கமாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமேன்.
நாங்கள் தொடர்ந்து துதி ஆராதனைகளே செல்லுவோம். ரோஸ். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கிறீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசித்த வசனத்திலே கடைசி 2 வசனங்கள், கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே. நம்மளாம் யாரா பணிவிடைக்காரர்கள்னா? ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவங்க இல்லையா? ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகள் நாம். அவர் அவருடைய எம்ப்ளாயியாக நம்மளை எப்போவோ என்ன பண்ணிட்டாரு? நியமிச்சிட்டாரு. சர்வ பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். நம்மளுடைய வேலை என்ன? ஸ்தோத்தரிக்கிறது, அவரை துதிக்கிறது. கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே. கர்த்தர் எங்கும் ஆளுகிறவர், இவ்விடத்திலே ஆளுகிறவர். இந்த இடத்திலே கர்த்தர் மகிமையாய் இறங்கி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் என் பக்கத்தில் என் ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி? ஆவியானவர் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறவராக இருக்கிறார். சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. எதுக்குமே கவலைப்படாம, எதுக்குமே தயங்காம அவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது கர்த்தர் அவர் சொல்லுகிறார், நான் உங்களை என்னுடைய பணிவிடைக்காரர்களாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. எந்த கவலையா இருந்தாலும் தூக்கி தூர கட்டி மூட்டை கட்டி வச்சுட்டு இருதயத்தில் விடுதலையானவர்களாய் ஆவியானவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை அப்பா, அவைகளையே தியானம் செய்கிறே. தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். ஜெயம் இருக்குதுங்க அதுல. அவைகளையே தியானம் செய்கிறே. தினம் அறிக்கை செய் ஜெயம் எடுப்பேன். என்ன அவர் நமக்கு கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் ஹல்லேலூயா, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ரணலரபா ஷௌரபா, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா, தலை நிமிர செய்பவர் நீ. என் தலை நிமிர செய்கிறவர் அவர். தலை நிமிர செய்பவர் நீரே. நம்முடைய தலையை நிமிர செய்கிறவர் நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என் தேவனே, என் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறவர் நீரையா. எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு தகப்பனே அப்பா, எங்க தலையை நிமிர செய்கிறவர், வெட்கத்திற்குட்படுத்த பண்ணாதவர் ஐயா, ஜெயம் கொடுக்கும் தெய்வம் நீ தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. ஏனென்றால் என் கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சுதந்தரித்துக் கொள்ளுங்க, வார்த்தையை சுதந்தரித்து
எடுத்துக் கொள்ளுங்க. ஹalleluya, ஆமென் என்று சொல்லி சத்தமாக சொல்லி, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு நன்மையை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். எந்த இடத்துல வெக்கப்பட்டு நின்னீங்களோ அந்த இடத்துல உங்க தலையை நிமிர பண்ணுகிறவர். அவருடைய பணிவிடைக்காரர்களாகிய நாம் விடுதலையாக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டியது அவசியம். அதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டோமே. எனக்கென்று ஒரு ஜனக்கூட்டத்தை ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. ரிமாரா நமகதுரியா நலரவா ரிகம் சந்தரலரவா. என் தேவன் எனக்காக யாவையும் செய்வார். என் தேவன் எனக்காக யாவையும் செய்வார். முன்குறிக்கப்பட்ட காரியத்தை என் தேவன் எனக்காக செய்வார். நான் விரும்பின காரியத்தை கர்த்தர் எனக்காக செய்வார். அவர் உன் மன விருப்பத்தின்படி எல்லாம் தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா, ஹalleluya. அடைக்கல பட்டணத்திலே கொண்டு போய் வைப்பார், எதுவுமே அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ரினலரமா சௌந்தரலரமா. இயேசுவே நன்றி ஐயா. ரினமரகலரமா. ஓ மகிமை மகிமை மகிமை. தலையை உயர்த்தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம். என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. ஏல்பிதாசின்
நித்திய மாட்சிமை எனக்கு தந்து தலைமுறை தலைமுறை துதிக்க வைப்பீர். நித்திய மாட்சிமை எனக்கு தந்து தலைமுறை தலைமுறை துதிக்க வைப்பீர். ஏன் பிராசி ஏன் பிராசி தடைகள் உடைப்பவரே அனரலரவா. ஏன் பிராசி ஏன் பிராசி தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட தருபவரே. அல்லேலூயா. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரட்சிப்பு தருபவரே. பிராசி ஏன் பிராசி ஏன் பிராசி சந்தோஷமா என் தடையா உடைஞ்சு போச்சு. பிராசி ஏன் பிராசி தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரட்சிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரட்சிப்பு தருபவரே. நேர்த்தியான இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அளிப்பீர். நேர்த்தியான இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அளிப்பீர். வாக்கு பண்ணின ஒன்றுமே வாக்கு பண்ணின குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவீர். வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவீர். வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவீர். வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவீர். ஏன் பிராசி ஏன் பிராசி தடைகள் உடைப்பவரே. ஹல்லேலூயா. ஏன் பிராசி ஏன் பிராசி தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரட்சிப்பு தருபவரே. ஹல்லேலூயா. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரட்சிப்பு தருபவரே. ஏன் பிராசி ஏன் பிராசி தடைகள் உடைப்பவரே. ஏன் பிராசி ஏன் பிராசி தடைகள் உடைப்பவரே. சந்தோஷமா பிராசி ஏன் பிராசி தடைகள் உடைப்பவரே. சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்களேன். ஏன் பிராசி ஏன் பிராசி தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களிலாய் ரட்சிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களிலாய் ரட்சிப்பு தருபவரே. ஒரு விசேல் பிராசி ஏன் பிராசி ஏன் பிராசி சத்தத்தை உயர்த்தி உடைப்பவரே. ஏன் பிராசி ஏன் பிராசி தடைகள் உடைப்பவரே. சின்ன பிள்ளைங்க கையை தட்டி துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரட்சிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரட்சிப்பு தரு விசுவாசமா. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரட்சிப்பு தருபவரே. அல்லேலூயா. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரட்சிப்பு தருபவரே. ஏன் பிராசி ஏன் பிராசி தடைகள் உடைப்பவரே. ஏன் பிராசி ஏன் பிராசி தடைகள் உடைப்பவரே. நமரகலரவா. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரட்சிப்பு தருபவரே. ரஷங்கரவா. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரட்சிப்பு தருபவரே. தாயின் வயிற்றிலே உருவான நாள் முதல் கொண்டு கர்த்தர் நம்மை நினைத்தருளினவராகவே இருக்கிறார் ராஜா. ஹalleluya.
எந்த துன்பம் வந்தாலும், எந்த கலக்கம் வந்தாலும், என்ன தடை வந்தாலும், யார் உங்களை கைவிட்டாலும், ஓ அவருடைய நேசம் உண்மையானதாக இல்லாமல் போனாலும் சிருஷ்டித்த கர்த்தரின் அன்பு உண்மையானது. அல்லேலூயா. நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. இயேசு நல்லவருங்க. இயேசு நல்லவர். அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் கிருபை என்றுமே உள்ளது. நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கிருபை உள்ளவரே. அப்பா, நான் பிறந்த நாள் முதல் தோளில் சுமந்தீங்க தகப்பனே. ஸ்தோத்திரையா. அப்பா, என் தகப்பனிலும் மேலா தனி பாசம் என் மேல வச்சிங்க ராஜா. என் சரீர பிரகாரமான தகப்பனை காட்டிலும் என்னை நேசிக்க ஒருவர் உண்டு. அவருடைய அன்பு உண்மையானது. எல்லளவேனும் தகப்பனே, அதுல குறைவே இல்லைங்க. ரணரகலரவா இயேசுவே ரிமகலரவா. ஓ மகிமையானவரே, நன்றி தகப்பனே. நன்றி ஐயா. ரிபமா மகரலரவா. ஜீவனுள்ளவரே, மகிமையுள்ளவரே, மகிஷோலரவா. பிறந்த நாள் முதலாம் உன் தோளில் சுமந்தீரே அப்பா. தகப்பனிலும் மேலாய மேல தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாம் உன் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே. தோள் மேல அமர்ந்துட்டு சொல்லுங்களேன். தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி ஹல்லேலூயா அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தோள் மேல அமர்த்தி வச்சிருக்கிறாருங்க உங்களையும் என்னையும். ரிஷாவராமதி அந்தரலரவா. பிறந்த நாள் முதலாம் உன் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாம் உன் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாம் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாம் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேலைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேலைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி
உம்மிடம் ஒப்படைத்தேன். அவையும் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வைத்தீரே. அவையும் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன். அவையும் அனைத்துமே அழகாய் வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன். பிறந்த நாள் முதலா உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் புயல் காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. உம அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவா. உம்ம அம்மான்னு கூப்பிட ஆசை. அம்மான்னு கூப்பிடவா. உம்ம அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்பா
நம்ம கூப்பிடலாங்க. அவரை அப்பான்னு கூப்பிடலாம், அம்மானு கூப்பிடலாம், எந்த நேரத்திலையும் கூப்பிடலாம். சந்தோஷமா இருந்தாலும் கூப்பிடலாம், துக்கமா இருந்தாலும் கூப்பிடலாம், கண்ணீரோடு இருந்தாலும் கூப்பிடலாம், தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாலும் கூப்பிடலாம். எல்லா நேரத்திலேயும் அவரை அப்பான்னு கூப்பிடுறதுக்கும் அம்மானு கூப்பிடுறதுக்கும் எல்லா விதமான தகுதியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக் கொண்டுள்ளவர்களா இருக்கிறோம். ஆண்டவரோட பிள்ளைங்க, நான் ஏசப்பாவினுடைய பிள்ளை என்று சொல்லு. கையை தட்டி நன்றி செலுத்துவோம். அப்பா, நான் உங்க பிள்ளைப்பா. ஏசப்பா, நான் உங்க பிள்ளை ராஜா. அப்பா, டாக்டர் ஆஃப் சன் ஆஃப் போட்டுக்கலாங்க அவர் பேரை. இயேசுவே, thank you Jesus. எல்லாவற்றுக்காகவும் நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. எது நடந்தாலும் எல்லாம் நேத்தோடு மறைஞ்சு போயிடுச்சு அப்பா, முந்தின நிமிஷத்தோடு மறைஞ்சு போயிடுச்சு. எதுவும் என்னை பின்தொடராது. என்னை பின்தொடர்வதற்கு ஒரு நாள் நான் அனுமதிக்க மாட்டேன். வியாதியா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, கண்ணீரா இருந்தாலும் சரி, கலக்கமா இருந்தாலும் சரி, எதுவானாலும் என்னை பின்தொடருவதற்கு நான் அனுமதிப்பதே இல்லை. ஏன்னா நான் யாருன்னா ஏசப்பாவுடைய பிள்ளை நானே. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அனுதினம் ஆனந்தம், அனுதினமும் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான். அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. அனுதினமும், அனுதினமும் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தி இன்னும் நான் தந்தி, இரவெல்லாம்
திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தம் ஆனந்தம் அப்பா தகப்பனே, என் அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம். அதிகாலை ஆனந்தம், கவலைகள் எல்லாம் மறந்து சொல், வேதனை துன்பம் எல்லாம் மறைந்தது என்று சொல்லி பாடுவோம். வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, நாதனை உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா, நாதனை உம் நிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான். சொன்னாங்க இல்லையா, ஊழியர்காரர்கள் நம்ம எல்லாருமே அவருக்கு என்று சொல்லி அந்த ஊழிய பாதையில நமக்கு உற்சாகம் தந்து ஓட வைக்கிறவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா, நாம் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. சொல்லுவோம், உங்க திருப்பாதம் தான். ஆனந்தம் ஆனந்தமே, வேதனை துன்பம் இருக்காதங்க, திருப்பாதமே. கண்ணீர் இருக்காதங்க, அங்க சந்தோஷம், என்னாலும் சந்தோஷம், அவருடைய சமூகத்துல என்னாலுமே சந்தோஷம். அல்லேலூயா. காலையில எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையை நினைத்து பார்க்கலாம், கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்ப்போமா? நம்மளால எதுவும் மாற்ற முடியாது, ஆனா அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். கொஞ்சம் பின்னிட்டு திரும்பி பார்த்து நம்ம நடத்தி வந்த வழிகள் எல்லாம் கொஞ்சம் நினைத்து பார்ப்போமே. தாய் போல சுமந்தார், தகப்பன் போல சுமந்தார், தாய் போல நம்மை தேற்றினார் இல்லையா? கண்ணீரெல்லாம் துடைத்தார். அநேக நேரங்களிலே நம்முடைய வேதனையை அநேக இடத்துல சொல்ல முடியாதபடி இருக்கிற நிலையிலெல்லாம் நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு வலது பார்சத்துல உனக்கு நிழலாயிருக்கிறேன் என்று கர்த்தர் நம்மை தேற்றின வாழ்க்கையை கொஞ்சம் நினைத்து பார்ப்போம். இன்னும் தேற்றுவார், இன்னும் இன்னும் தாங்குவார், இன்னும் இன்னும் நம்மை சுமந்து ஏந்தி தாங்கி நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அவர் இம்மட்டும் காத்தவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இம்மட்டும் காத்தவர், இனிமேலும் காப்பார், இனிமேலும் ஏந்துவார், இனிமேலும் தாங்குவார், இனிமேலும் தப்புவிப்பார். ஏனென்றால் அவர் நமக்கு தகப்பன். அல்லேலூயா. அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார். ஆமென். தகப்பன் வசனம் சொல்லுது, தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிந்தவைகளை செய்கிறார் இல்லையா?
பொல்லாத மனுஷர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படி எல்லாவற்றையும் செய்வீர்களானா பரமபிதா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் தேவன் எனக்கு தகப்பனவர், என் தேவன் எனக்கு அவர் தகப்பனவர், எல்லாவற்றையும் விசாரித்து நடத்துகிறவர், என்னோட தேவைகள் எல்லாம் என்னோட குறைவுகள் எல்லாம் விசாரித்து நடத்துகிறேன் அன்பு தகப்பனவர். எல்லாமே அவர் தந்ததுதான். காலையில சொல்ல முடியுமா, எல்லாமே அவர் தந்ததுதான், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே அவர் தந்ததுதான் என்று சொல்லி பாட போறோம். எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது, எல்லாமே எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, வாழும் பூமி உறங்கும் இல்லம் உண்ணும் உணவு கல்வி செல்வம், வாழும் பூமி உறங்கும் இல்லம் உண்ணும் உணவு கல்வி செல்வம் கர்த்தாவே நீ தந்தது, காருண்யத்தால் வந்தது, கர்த்தாவே நீ தந்தது, காருண்யத்தால் வந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ உணர்ந்து பாடுவோம், உணர்ந்து பாடுவோம், கர்த்தருக்கு நன்றி பலிகளோடு கூட பாடுவோம். என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது, எல்லாமே எல்லாமே நீ தந்தது, தகப்பனே நன்றி அப்பா, எல்லாமே நீ தந்தது, விசாரித்து விசாரித்து நடத்துகிற எங்கள் தகப்பன், எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, விண்ணை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு, விண்ணை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு, ரட்சிப்பு நீ தந்தது, ரட்சண்யத்தால் வந்தது, ரட்சிப்பு நீ தந்தது, ரட்சண்யத்தால் வந்தது, அல்லேலூயா, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது, 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 உம்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உம்மை நோக்கி பார்க்கும் கொள்ளாத எண்ணம், உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உம்மை நோக்கி பார்க்கும் கொள்ளாத எண்ணம், உன்னதரை நீ தந்தது, உம் அன்பால் வந்தது, உன்னதரை நீ தந்தது, உம் அன்பால் வந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ
உயர்த்தி பாடுவோம், உயர்த்துவோமா? கர்த்தரை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். இந்த வாழ்க்கையை நீங்க தந்ததப்பா தகப்பனே. துன்பத்தின் நடுவில் சந்தோஷம் நீர் தந்தது, கண்ணீரின் நடுவில் அப்பா சந்தோஷம் மகிழ்ச்சி தந்தது, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினது எல்லாமே நீர் 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 தந்ததப்பா தகப்பனே. தோல்வி நடுவில் வெற்றி தந்தது, தலை குனிவின் நடுவில் தலை நிமிரை நீர் தந்தது அப்பா தகப்பனே. ரட்சிப்பு நீர் தந்தது அப்பா தகப்பனே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அவர் உயர்த்துவோம், அவர் உயர்த்தி உயர்த்தி நன்றி செலுத்துவோம். என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. அவர் உயர்த்துவோம், அவர் உயர்த்தி உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஓ க்ளோரி 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 அப்பா. மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமது பிரகாரங்களிலே துதியோடும் உமது வாசல்களிலே அப்பா ஸ்தோத்திர பலிகளோடும் நுழைய அனுமதித்திருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா தகப்பனே. அப்பா தேவ தூதர்களிலும் சற்று சிறியவர்களாக படைத்து அந்த கனத்திற்கும் மகிமைக்கும் குறைவில்லாமல் எங்களை கனப்படுத்தியிருக்கிறவரே உயர்த்துகிறோம். சொல்லுவோமா? உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதை. உயர்த்தும் நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே, வல்லவரே. உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீங்க ஒருவர் மாத்திரம் தானப்பா தகப்பனே. எல்ரோயி, எல் ஷடாய். நன்றி, 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 நன்றி. எத்தனை ஆயிரம் நன்றிகள் சொன்னாலும் ஈடு இணையாகாதப்பா. எத்தனை கோடி நன்றி பலிகள் ஏறெடுத்தாலும் அப்பா உங்க அன்புக்கு, உங்களுடைய இரக்கத்துக்கு, உங்களுடைய தயவுக்கு ஈடு இணையாகாதப்பா தகப்பனே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ரட்சண்யமே, காருண்யமே, கிருபையே, தயவே, அன்பே, ஆறுதலே, ஆறுயிரானவரே, சிலுவையிலே அன்பை அப்பா எங்களுக்கு வெளிப்படுத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உங்க கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, உங்க தயவு இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தூக்கி நிறுத்தினவரே, தூய்மைப்படுத்தினவரே, பாவம் கழுவினவரே உமக்கு நன்றி. ரட்சகர் இயேசு எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்ற தைரியத்தினால துதிபலிகள் எல்லாம் உங்க சமூகத்தில் கொண்டு வருகிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால எல்லா பலிகளும் உங்க பாதத்தில் படைக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் போதுமானவர். ஆமென். கர்த்தர் போதுமானவர். ஹல்லேலூயா. அப்படியே தரிசனங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு மனம், சுவிசேஷம், தேசங்கள், இவைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சகோதரி ஜெபிப்பாங்க. ஜெபிக்கும் போது நம்ம எல்லாரும் ஆமென் என்றும் ஆமென் என்றும் ஒரு மனதோடு கூட நம்ம இணைந்து கொள்ளலாம்.
இரக்கமுள்ள தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. சர்வல்லமையுள்ள ராஜாவே, இந்த நல்ல காலை வேளை காமுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என் தேவனுடைய நாமம் இந்த ஸ்தலத்திலே மகிமைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரின் மீதும் கர்த்தர் ஆளுகை செய்திருக்கிறீர். உம்முடைய அபிஷேகத்தை நிறைவாய் எங்களுக்குள்ளே ஊற்றியிருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். அபிஷேகம் நிறைய பெற்றவர்களாய், தேவ ஆவியானவர்களாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் என் தேவ சமூகத்தில் ஐயா எங்களுக்கு நீ தந்த தரிசனத்தை ஐயா நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா கர்த்தாவே, தரிசனம் இல்லாத இடத்தை தகப்பனே கர்த்தாவே நீர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுகிறீர் தகப்பனே. அது தகப்பனே கர்த்தாவே அப்பா சிறந்த வெற்றியை தராது ராஜா. அப்பா தரிசனத்தோடு கர்த்தாவே உடைய சமூகத்திலே ஒன்று கூடி வருகிறதான எங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த தரிசனத்தின் பாதையிலே சோர்வில்லாமல் ஓடுவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே கர்த்தாவை பாடின பிரகாரம் தகப்பனே எல்லாமே நீர் தந்தது தகப்பனே. அப்பா நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் நீர் வாக்கு பண்ணினதை தகப்பனே ஒரு நாளும் தராம விடவே மாட்டீங்க ராஜா. அப்பா கரம் நீட்டி பெற்றுக்கொள்ளுகிறோம் தகப்பனே. காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்தை தாங்க தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இருதயம் இளைத்து போய் விடாதபடிக்கு உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு அதை பெற்றுக்கொள்ள தகப்பனே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஒரு மனதின் ஆவி எங்களுக்குள்ளே தகப்பனே கிரியை செய்யட்டும் தகப்பனே. திருச்சபையிலே தகப்பனே எங்கெல்லாம் ஒரு மனதான ஆவி அப்பா சீர்குலைந்து போய் சீர்கெட்டு போய் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் என் தேவன் நீ சரிப்படுத்துவீராக, மருந்து போடுவீராக, மறுபடியும் கட்டுவீராக தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஒருவரோடு ஒருவர் சகோதர ஸ்நேகத்தோடு நாங்கள் அப்பா பழக, அப்பா சகோதர ஸ்நேகத்தோடு நாங்கள் ஐக்கியப்பட்டு காணப்பட கர்த்தனை கிருபை பாராட்டுவீராக. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தா ஒரே மனதின் ஆவியோடு கூட சந்தோஷமாய் உம்முடைய சுவிசேஷ வசனத்தை அப்பா எங்கும் ஐயா பறைசாற்றுகிறவர்களான கருவிகளாய் நாங்கள் காணப்பட, திருச்சபையாய் காணப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் நிமித்தம் உடைய அப்பா கர்த்தாவே அன்பு பரவ முடியாதபடிக்கு ஏதேனும் காரணமாய் நாங்கள் காணப்படுவோமே ஆனால் தயவாய் எங்களை மன்னித்து தகப்பனே அதிலே சரிப்படுத்தி ஐயா எங்களுடைய நாவினாலும் சுவிசேஷத்தை உம்முடைய அன்பை பிரசித்தப்படுத்துங்க ராஜா. அநேகரை உமக்காக நாங்கள் ஆளுகை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. அழிந்து போகிறதான ஆத்துமாக்களை தேடி தேடி நாங்கள் பிடித்து உம் அண்டையில சேர்க்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா உம்முடைய சீஷர்களுக்கு நீர் சொன்னது போல உன்னை மனுஷர்களை பிடிப்பவர்களாய் மாற்றுவேன் என்று அந்த அபிஷேகத்தை எங்கள் மீது வைப்பீராக ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷர்களை ஆத்துமாக்களை உமக்கென்று சுதந்திரிக்கிறவர ஜாதிகளாய் எங்களை மாற்றுங்க, திருச்சபையாய் மாற்றுங்க ஐயா. குந்தி குந்தி நடக்கிறவர்களாய் இராதபடிக்கு உற்சாகத்தோடு ஓட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. சுவிசேஷர்களுடைய கால்களை நீர் அழகாய் பார்க்கிறீர். அப்படிப்பட்டதான பாதங்களாய் எங்கள் பாதங்கள் மாற உம்மால் முத்தமிடப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேசங்களை பொறுப்பெடுப்பீராக ஐயா. அப்பா தேசங்கள் தோறும் இன்றைய நாட்களிலே காணப்படுகிறதான அநேக செய்திகள் ஒன்று தகப்பனே. அப்பா தேசங்கள் அழிந்து போகாதபடிக்கு, தேவனுக்கு பிரியமில்லாமல் போய்விடாதபடிக்கு தகப்பனே அவைகள் யாவும் தகப்பனே உமக்கென்று மனமாற கர்த்தாவே தங்களை அர்ப்பணித்து தகப்பனே மனசேமத்தை அப்பா கர்த்தாவே நல்ல அப்பா நன்மையை பெற்றுக்கொள்ள தேவனிடத்திலிருந்து உதவி செய்யுங்க ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. தரிசனங்களை தந்தவர் நீ, நிறைவேற்றி போகாமல் போகிற போதில்லை தகப்பனே. நிறைவேற்றி தருவீர் என்ற விசுவாசத்தோடு கூட கர்த்தர் கரத்திலே ஒப்பு கொடுத்து வருகிறோம். நீரே பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் துதிபலிகளையும் அப்பா ஜெபத்தையும் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் போதுமானவர். இந்த தரிசனத்தை நமக்கு நிறைவேற்றி தருவாராக. அப்படியே கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நம்ம எல்லாரும் ஒரே மனதோடு கூட நம்ம சுதந்திரிக்க போகிறோம். இசையா 60:20, ஏசாயா 60:20, 60:20 நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் முழு மனதோடு கூட சுதந்திரிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு இதை ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். எல்லாரும் ரெடியாக இருப்பீங்க. முதலாவது நம்ம தாய்மொழி தமிழில் சொல்லுவோம். இங்கிலீஷில் சொல்கிறவங்க சொல்லுங்கள். வேறு எந்த மொழியில் இருக்கிறவங்க சொல்கிறவங்களா இருந்தாலும் சொல்லுங்கள். அடுத்ததாக நார்வேஜியன் மொழியில் பிள்ளைங்க சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் நினைப்பூட்டுறேன். பிள்ளைகளுக்கு உங்கள் தாய்மொழியில் வசனத்தை சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அது நமக்கு பின்னாளில் அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சுந்தரிக்கலாமா? உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கரங்கள் கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எஸ், God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புதுசாக வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு போயிட்டு வாழ்த்து சொல்லிட்டு வாங்க. எஸ், தேங்க்யூ. அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உங்கள் மத்தியிலே ஊழியக்காரனாக நான் இருக்கிறதுல நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். அதோடு கூட மத்தியில் முன்னதாகவே வந்திருந்தாலும் இன்றைக்கு நமக்கு சகோதரர் ராமகிருஷ்ண பிரசாத் அவர் வந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்போம். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் அஸ். இட்ஸ் அ பிளெஸிங் ஃபார் அஸ். ப்ளீஸ் பி சீட்டட். எஸ், கர்த்தர் நல்லவர்.